ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ஒரு புதுமையான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக பொட்டேட்டோ ரோல் சிப்ஸ் செய்யலாம். உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ செய்தாலும் செய்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் நீக்கிட்டு தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவணும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய் கட்டரில் வச்சு சீவிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் சீவி எடுத்துக்கணும். மொத்தமாக சீவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை நம்ம தண்ணி வச்சு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்ரு தான். ஐஸ் வாட்ரு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நம்ம ரோல் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். அதனால் ஐஸ் வாட்ரு வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது முறை சால்ட்டு போட்டு மறுபடியும் ஐஸ் வாட்ரு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை தொடச்சி எடுத்துக்கணும். ஒரு காட்டன் துணியில் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் தண்ணியை வடிகட்டிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ரோல் சிப்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி ரெடி பண்ணணும். இது கருவேப்பிலை குச்சி தான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிலைன்றதுனால இதை வச்சு நம்ம பொரிச்சோன்னா இதை சாப்பிட்டா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது. அதனால கருவேப்பிலை குச்சி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம்ப்பா. இது ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குட்டீஸ்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. ஒன்றுக்குள்ளே வச்சு அழகாக சுருட்டிடலாம். இதே போல் சுருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க குச்சை இதில் சொருவி வைக்க போகிறோம். இந்த ரோல் அப்படியே நிற்கணுன்னா இது போல் குச்சி சொருவினா அழகாக நின்றுடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சு வரும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இது ஐஸ் வாட்டரில் போட்டு கழுவுனதுனால மடக்கும்போது நல்லா வந்திருக்கு. ஐஸ் வாட்டர் இல்லைனாலும் கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். உடையாமல் வரும். அதனால தான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே குச்சி வச்சு செட் பண்ணி ரோல் அழகாக ரெடி பண்ணி மொத்தமாக வச்சிங்கன்னா பொரிக்கும் போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சு எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு போகிறோம். சுவையான உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸ் நமக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக அப்படியே மொத்தமாக போட்டுருங்க. ஒன்றோடு ஒன்று கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சூப்பராக வரும். எப்போவுமே பொரிக்கும்போது கொஞ்சமாக ஆயில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா அடுத்தடுத்து அந்த ஆயிலை ஒரு 2-3 முறை யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம சமைக்கும்போது அதை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரோல் சிப்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வெந்து வந்துடும். நம்ம கடையிலெல்லாம் பேக்கெட்டில் அடைச்சதெல்லாம் வாங்கி அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் நிறுத்திட்டு இதே போல் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட்டை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காரம் பெப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஆயிலும் அதிகமாக குடிக்காது. கம்மியாக தான் செலவாகும். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான சிப்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்போ நம்ம பொரித்து எடுத்துட்டோம்ப்பா. எல்லாத்தையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்ச நேரத்தில் இது வாசனை கமகமன்னு இருக்குது பாருங்கள். இப்போ செய்துட்ருக்கும்போதே இதை சாப்பிடணும் போல் செம்ம வாசனையாக இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் அருமையாக செய்தாச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கப்பா. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இதில் சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.